அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15ஆம் தேதி வரை நீட் தேர்வை கண்டித்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திராவிடர் கழக இளைஞரணி மாணவரணி சார்பில் நடைபெறக்கூடிய இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுச்சேரி, தாராபுரம், சென்னை ஆகிய 5 முனைகளிலிருந்து புறப்பட்டு சேலத்தில் ஜூலை 15ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியிலே திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நிறைவுரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த காணொலியில் தாராபுரத்தில் நடக்கக்கூடிய தொடக்க விழா நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். நீங்கள் அறிவிச்சுடர் வலைக்காட்சிக்கு புதியவராக இருந்தால் வலைக்காட்சியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ காணொலிக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து 3 முறை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்ட அந்த சட்ட முன்வடிவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் 5 முனைகளிலிருந்து இதே நேரத்தில் கன்னியாகுமரியில் ஒரு குழுவும், 2வது குழு ராமநாதபுரத்திலும், 3வது குழு புதுச்சேரியிலும், 4வது குழு தாராபுரத்திலும், சென்னையிலிருந்து ஒரு குழு 5 குழுக்கள் தொடங்கி வருகிற 15ஆம் தேதி சேலத்தில் சங்கமித்து திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் நிறைவு பேருரை சேலத்தில் 15ஆம் தேதி முடித்து வைத்து உரையாற்ற இருக்கின்றார்கள். என்று 4வது குழுவாக தொடங்குகிற இந்த தாராபுரத்தில் தொடங்குகிற இந்த குழுவிற்கு நம்முடைய சிவபதி அவர்கள் திராவிடர் கழக மாநில மாணவர் கழகத்தினுடைய துணை செயலாளர் கோபிச்செட்டிப்பாளையம் சிவபதி அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள். மேட்டுப்பாளையம் மாவட்ட கழக மாவட்டத்தினுடைய தலைவர் இளைஞரணி தலைவர் வீரமணி அவர்கள் இதை முன்னிலையேற்று இந்த ஒருங்கிணைத்து இந்த படையை நடத்தி செல்கிறார்கள். இந்த நிகழ்வில் சிறப்புரையாக தருமபுரி யாழ் திலீபன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த தொடக்க நிகழ்வுக்கு தாராபுரம் கழக மாவட்ட தலைவர் மாணமிகு கிருஷ்ணன் அவர்களை தலைமையேற்றும் பொதுக்குழு உறுப்பினர் மாணமிகு புள்ளியான் அவர்களும் மயில்சாமி அவர்களும், மாநகர திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முன்னிலையேற்கிறார்கள். பேரன்பிற்கினிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கட்சி தோழர்களே, அண்ணன் செல்வராஜ் உள்ளிட்ட அனைவரையும் திராவிட கழகத்தின் மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்று அனைத்து பக்கமும் சிறப்பாக நடைபெறுகிறது. பல குளறுபடிகள் நீட் தேர்வில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் எதிர்த்து இந்திய கூட்டணி சார்பில் அனைவரும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த பொது தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் முதல் கையெழுத்திலேயே இந்த நீட்டை உடைத்து கட்டியிருப்போம். அதுதான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் சமூக நீதி காவலர் நமக்கு தந்த மிகப்பெரிய வாக்குறுதியாக இருந்தது. அதை நோக்கிதான் நம்மளுடைய பயணம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து காவல்துறைக்கான திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை நம் மீது கொடுமையான சட்டங்களை தொடர்ந்து திணித்து வருகிறது. கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை உரிமைகளுக்கான சேவைகளை கடந்த நிபந்தனம் பெற்ற 75 ஆண்டு காலமாக மாநில அரசு கவனித்து வந்தது. அப்படி ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் கையாண்டதனுடைய விளைவு இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே
கல்வி முதல் தரத்தில் நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய அறிவை கெடுப்பதற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரியாரிய சித்தாந்தத்தை ஒழிப்பதற்கு, அம்பேத்கரிய சித்தாந்தத்தை ஒழிப்பதற்கு இந்த மண்ணில் மத கலவரங்களை ஏற்படுத்தி, சாதிய கலவரங்களை ஏற்படுத்தி, சனாதன கும்பல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நேற்று தேர்வை உள்ளிட்ட பல்வேறு வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை தொடர்ந்து திணித்து வருகிறது. இந்த நீட்டை ஒழிக்க திராவிட கழகத்தின் சார்பாக வாகன பிரச்சாரத்தின் மூலமாக நீட் முறைப்பேறு வேண்டாம் என்று பறைசாட்டிக் கொண்டிருக்கும் திராவிட கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நீட் தேர்வானது நீதி கட்சி ஆரம்ப காலகட்டத்திலே மருத்துவ படிப்புக்கு அன்றைய நாளில் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் நீட் வழக்கு, அதாவது மருத்துவத்துறையில் தேர்வு எழுத வேண்டும். சவால் விடும் வகையிலே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் 4 இடங்களில் இன்று ஒரே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வாகன பேரணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்தியா கூட்டணியானது எப்பொழுது இங்கே அமைகிறது, ஆட்சி பிடிக்கிறதோ அப்போதுதான் ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பது மக்களுக்கு நன்கு புரிந்துள்ளது. சொல்ல போனால் இப்பொழுது எனக்கு முன்பு பேசியவர்கள் அனைவரும் கூறியது போல, தோழமை கட்சி நிர்வாகிகள் கூறியது போல, விரைவில் இந்த பாசிச ஆட்சி, முதலாளித்துவ ஆட்சி விரைவில் வீட்டிற்கு அனுப்பப்படும். அது உறுதியாக நடைபெறும். அந்த வகையிலே மீண்டும் இந்திய கூட்டணி அமைந்து முதல் கையெழுத்தாக நீட் தேர்வை ஒழித்து மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கேள்வி கேட்கும் வகையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த பேரணியானது மிகப்பெரிய வெற்றியை அடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட வழக்கறிஞரணி அமைப்பாளர் மாணவ ஐயா வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்கள் இந்த வாகன பேரணி வாழ்த்தி வழியனுப்பி உரையாற்றுவார். அருமை நண்பர்களே, இந்த வாட்ஸ்அப்ல ஒரு எழுதியிருந்தார், ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், ஒற்றை வரி கவிதை. காலங்காலமாக படிப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு சொல்லி சொன்னார்கள், படிக்க வேண்டாம் தீட்டு என்றான், மீறி படித்தோம் நீட்டு என்கிறான். அருமை எழுதியிருந்தாங்க. படிக்கக்கூடாது தீட்டு என்றான், மீறி படித்தோம் நீட்டு என்கிறான் அப்படின்னு தம்பி சொன்னாரு. தமிழ் முத்து சமஸ்கிருதம் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும்னு வச்சிருந்திருக்கான். நீதி கட்சி வர்றதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துக்கு எம்பிபிஎஸ் இருக்குது, மந்திரம் போட்டு குணப்படுத்துறதா பேசுறது எல்லாம். அதை ஒழித்தது திராவிட நீதி கட்சி தலைவர் தந்தை பெரியார் அதன் தலைவராக இருந்த காலகட்டத்தில். ஆசிரியர் தமிழின தலைவர் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், குலக்கல்வி திட்டத்தை ஒழித்ததை போல நீட் ஒழிப்பிலும் வெற்றி பெறுவோம். நீட் எவ்வளவு குளறுபடி நடந்திருக்குது, எவ்வளவு பிரச்சனை, பெரிய தமாஸ் பண்ணிருக்கானுங்க. ஒரு அந்த கொஸ்டின் பேப்பர் முதல் நாள் நைட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையா இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வட மாநிலங்கள்ல. இங்க சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிற பசங்க 97 விழுக்காடு பெற்றால் கூட நம்ம அனிதா மாதிரி நீட் தேர்வுல வெற்றி பெற முடியாம போச்சு. காரணம், அந்த கல்வி முறை வேறு, இந்த கல்வி முறை வேறு. இதை காலங்காலமா பேசிட்டு இருக்கிறோம். அதை ஒட்டி ஒரே ஒரு குலக்கல்வி திட்டத்தை திராவிடர் கழகம் தலைவர் பெரியார் ஒழித்தார். வரலாறு 52ல ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது, அவர் முதலமைச்சர் ஆன போது சென்னை ராஜதானி ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் இணைச்சு பெரிய மாநிலமா இருந்த போது, அப்போ அப்பா பையன் அரை நேரம் படிக்கணும், அரை நேரம் அவங்க அப்பா குலத்தை அவன் செஞ்ச தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு கம்யூனியல் ஜியோக்கு எதிர்ப்பா ஒரு சட்டமா கொண்டு வந்து, அப்பதான் சமூக நீதிக்கு எதிர்ப்பா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றார். தந்தை பெரியார் போராடுகிறார். கத்தியின்றி, ரத்தமின்றி, சண்டை போடாம, ரகலை பண்ணாம, ஆர்ப்பாட்டம் பண்ணாம, மறியல் பண்ணாம, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து ராஜாஜி தானாகவே முன்வந்து பதவி விலக செய்தவர் தலைவர் தந்தை பெரியார். அது குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சது. இன்னும்
இந்த கொடிய ஆட்கொள்ளி நோய் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த போதிலிருந்தே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்து வந்தார். அதற்கு பிறகுதான் 2016ஆம் ஆண்டு 1200 மதிப்பெண்களுக்கு 1176 மதிப்பெண் எடுத்த நம்முடைய மருத்துவர் அனிதா அவர்கள் இறப்பிற்கு பின்னால் தான் திராவிடர் கழகத்தினுடைய போராட்டத்தினுடைய வலிமையை மற்ற அரசியல் கட்சிகள் புரிந்து கொண்டது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்க திராவிடர் கழகம் நீட் எதிர்ப்பு பரப்புரையை மேற்கொண்டு 91 வயதிலும் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க நீட் ஒழிய வேண்டும், புதிய கல்விக் கொள்கை ஒழிய வேண்டும் என்று ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சுற்றி சுழன்று வருகிறார் என்று சொன்னால் அனைத்து கட்சிகளையும் ஓரணியில் இணைத்து நமக்குள் சாதி மத பேதமில்லை, அனைவரும் சமூக நீதிக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு பாலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். திராவிடர் கழகம் ஏன் நீட் தேர்வை வேண்டாம் என்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் எல்லாம் இன்று ஒருங்காக இணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பு பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நீட் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஒரு வடிவம்தான் இளைஞரணியும் மாணவர் கழகமும் இணைந்து தமிழ்நாடு முழுக்க இந்த வாகன பரப்புரை பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். திராவிடர் கழகம் ஏன் நீட் எதிர்ப்பை வேண்டாம் என்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் வம்படியாக திணித்த இந்த தேர்வுதான் நீட் தேர்வு. ஏன் நீட் தேர்வு வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரிடம் கேட்டபோது அவர்கள் 3 கருத்துக்களை சொன்னார்கள். நீட் தேர்வு ஏன் வேண்டும் என்றால் அகில இந்திய தொகுப்பில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் நீட் தேர்வு எழுத வேண்டும். நீட் தேர்வு எழுதினால் அவர்கள் சிறப்பான முதலிடத்தில் பெறக்கூடிய மாணவர்கள் மருத்துவராக வருவார்கள் என்றும், இந்த நீட் தேர்வு இல்லை என்று சொன்னால் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் அதிகமான கட்டண கொள்ளைகளில் ஈடுபடுகிறது என்றும், இந்த நீட் தேர்வு வந்துவிட்டால் அந்த கட்டண கொள்ளையே இருக்காது என்றும், மூன்றாவது ஒன்றாக பிஜேபி அரசு சொல்லியது நீட் தேர்வு வந்துவிட்டால் இந்த விடைத்தாள் வெளியாகுவது, வினாத்தாள் வெளியாகுவது, அதற்கான ஊழலில் இருந்து நிச்சயம் நீட் தேர்வு பாதுகாக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்று திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கான வழக்குகளை தொடுத்த போது உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லி அதனுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் இல்லை, நீட் தேர்வில் சாதக பாதகங்கள் இருக்கிறது, பாதங்கள் அதிகமாக இருப்பதினால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீட் தேர்வை தடை செய்கிறது என்று சொல்லிய பிறகும் இந்த பிஜேபி அரசு என்ன செய்தது என்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே. எந்த நீதிபதி நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லினாரோ அந்த நீதிபதி பதவி காலம் முடியும் வரையில் காத்திருந்து வேறொரு நீதிபதியை நியமித்து இந்த நீட் தேர்வை அகில இந்திய அளவிற்கும் கொண்டு வர செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஆட்சி என்றால், நீட் தேர்வை எதற்காக அவர்கள் வம்படியாக திணிக்கிறார்கள் என்பதை நாம் திட்டமிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீட் தேர்வினுடைய பாரதிய ஜனதா கட்சி சொல்லிய அந்த 3 கோரிக்கைகளும் இன்றைக்கு நிகழ்காலத்தில் நடந்துள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். ஐயா அவர்கள் மிக அருமையாக சொன்னார், ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். இவங்க என்ன சொன்னாங்க, ஊழல் ஒழிப்போம், வினாத்தாள் விடைத்தாள்கள் வெளியாகாது, அதிகப்படியான முதல்நிலை தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நீட் தேர்வில் வருவார்கள், அதன் மூலியமாக தரமான மருத்துவர்கள் என்று சொன்னார்கள். தரமான மருத்துவர்கள் என்று சொன்னால் ஏன் 10 லட்சம் கொடுத்து வாங்கணும்? நீட் தேர்வினுடைய அடிப்படை, நீட் தேர்வினுடைய முகமை என்ன சொல்லுது? இந்த கோரிக்கையை நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போது இதை நீதிமன்றத்தில் பிஜேபி ஆட்சியும் நீட் தேர்வை நடத்துகிற தேர்வு முகமையும் தலைமை குனிந்து நின்றதா இல்லையா? அப்ப இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு நீட் வேண்டும் என்பவர்களும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக தான் திராவிடர் கழகத்தின் சார்பில் இந்த பரப்புரை பயணம். இது மட்டுமா, குளறுபடியே நடக்காதுன்றாங்க. இன்னைக்கு மொரீசியஸ்ல ஒரு பையன் இருக்கான். மொரீசியஸ்ல இருக்கிற பையனுக்கு இந்தியாவில 3 இடங்களில் இல்லாத பையனுக்கு ஒரே நேரத்தில் ஒரே புகைப்படத்தை வைத்துக் கொண்டு இந்தியாவில் நீட் தேர்வில் 3 இடங்களில் அவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இது என்ன நியாயம்? இதே தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் ஒரு மாணவி சென்றால் தோடை கழட்டு, தாலியை கழட்டு, இங்க செக் பண்றது அங்க செக் பண்றதுன்னு சொல்ற இதே நீட் தேர்வு முகமை, இந்த மருத்துவ கவுன்சில்
மொரீசியஸில் இருக்கக்கூடிய மாணவருக்கு இந்தியாவில் 3 இடங்களில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஆட்களை வைத்து இந்த நீட் தேர்வை நடத்துகிறது என்று சொன்னால் இந்த நீட் தேர்வினுடைய கோர முகத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீட் தேர்வை ஒழிப்பதற்கு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் வணிகர்களும் இணைந்து வர வேண்டும் என்பது நோக்கம்தான் இந்த பிரச்சார பயண குழுவின் நோக்கம். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு நீட் தேர்வுக்கு ஒரு அரசு என்ன பண்ணணும்? தமிழ்நாடு தேர்வாணையம் இருக்கு. தமிழ்நாடு தேர்வாணையம் இருக்குன்னா அதற்கான ஒரு நாளை குறிப்பிட்டு வினாத்தாளை அனுப்பி சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்ட பிறகுதான் அந்த தேர்வாணையம் நடைபெறுகிறது. ஆனா இந்த நீட் தேர்வுல என்ன பண்றன்னா முறைகேடே நடக்காது, ஊழலே நடக்காது, வினாத்தாளே வெளியாகாது என்பது என்று சொல்ல பிஜேபி அரசு அதை என்ன பண்றாங்கன்னா நீட் தேர்வுக்கு முன்னால் இரவே அந்த வினாத்தாட்கள் எல்லாம் காசு கொடுத்தவனுக்கு போகுது அப்படின்னு சொன்னா இந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாளினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு மட்டும் 300 கோடிக்கு விற்றிருக்கிறார். நாம் நம்முடைய வரிப்பணத்தில் தமிழ்நாட்டில் எங்கும் இந்தியாவில் இல்லாத எங்கும் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அதற்கு பின்னால் இன்றைக்கு திராவிட மாடலை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஐயா ஸ்டாலின் உட்பட இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்களை இழுப்பதற்காகவும் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை கொண்டு வந்து இங்கு பணியமர்த்துவதற்காகவும் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கு போஸ்டிங் போடுவதற்காகவும் திட்டமிட்டு மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலாக இந்த நீட் தேர்வு இருக்கிறது. அதனால் தான் தோழர்களே, நாம் எல்லாம் சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் ஒன்றிணைந்து இந்த நீட் தேர்வை மிக வலுவாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு என்பது இந்த மக்களுக்கு தேவை கிடையாது, நீட் தேர்வு ஒரு உயிர்கொல்லி நோய் என்றார். அந்த உயிர்கொல்லி நோய் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் 30 மாணவர்களை பலிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கொலைக்கான காரணம் இந்த பிஜேபி அரசு என்பதை நாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கேட்கக்கூடிய கேள்விக்கு அமித்ஷாவிடமும் பதில் இல்லை, மோடியிடமும் பதில் இல்லை. பதில் இல்லாத மோடி தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய கேள்வியை கேட்டு அஞ்சு நடுங்கி ஓடுகிறார் என்று சொன்னால் நீட் தேர்வை ஒழிக்க முடியுமா? ஒழிக்கவே முடியாது என்பவர்களுக்கு இதுதான் முதல் தொடக்க புள்ளி. இந்த தொடக்க புள்ளியில் இருந்துதான் திராவிடர் கழகம் அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவார்கள், நீட் தேர்வு விலக்கப்படும், அது இந்தியா கூட்டணியால் தான் முடியும். தோழர்களே, இதை புரிந்து கொண்டு மக்கள் மத்தியில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீட் எதிர்ப்பிற்கான ஒரு அணியை திரட்ட வேண்டும். அந்த அணிதான் 15ஆம் தேதி சேலத்தில் நடக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு மாநாட்டில் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சங்கநாத முழங்க இருக்கிறார். 15ஆம் தேதி சேலத்திற்கு வாருங்கள். ஐயா எம்ஜிஆருக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்து 22 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ஒன்றை கொண்டு வந்தார். கடுமையாக திராவிடர் கழகம் எதிர்த்தது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. 22 ஆண்டுகளுக்கு போராடி அதே எம்ஜிஆர் அவர்களை பின்வாங்க செய்து நீட் தேர்வு போலவே பொது நுழைவுத் தேர்வையும் ஒழிக்க வைத்த இயக்கம் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்க தோழர்கள். அதனால் நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என்கின்ற ஆசிரியர் ஐயாவின் அந்த வழிகாட்டுதல் முறைப்படி நாம் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நீட் தேர்வை ஒழிக்கும் முறையில் எங்களுடைய பணி ஓயாது என்கின்ற ஆசிரியர் ஐயாவின் கனவை நிறைவேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி. இளைஞரணி திராவிட மாணவர் கழக சார்பில் நீட் தேர்வு ரத்து செய்ய ஒன்றிய அரசு வலியுறுத்தி மாபெரும் இருசக்கர வாகன பரப்புரை துவக்க விழாக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் திமுக பொறுப்பாளர்கள் மற்றும் காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ, சிபிஎம், விசிக, முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் புலிகள், ஆதித்தமிழர் பேரவை இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொடுத்த கார்ப்பரேஷன் மாவட்ட தலைவர் திராவிட கழகம் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய KN புள்ளியான் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் காமராஜர், தந்தை பெரியார்,